அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் ரங்கமணியின் அன்பு வணக்கம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எனது வேலைப்பளுவின் காரணமாக உங்களிடம் பேசி நீண்ட நாட்கள் ஆகிறது. இப்போதுதான் நேரம் கிடைத்துள்ளது. தற்காலத்தில் ஜோதிடமும் ஆன்மீகமும் பிரிக்கவே முடியாத அளவிற்கு ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்துவிட்டன. இந்த இரண்டையும் பிரித்து ஜோதிடம் பற்றிய தெளிவான உண்மைகளை தொடர்ந்து உங்களிடம் நான் கூறப்போகிறேன். ஒவ்வொரு மனிதரின் அடிப்படை தேவை என்பது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்பவையே ஆகும். இந்த அடிப்படை தேவைகள் சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காமலும், சிலருக்கு அளவாகவும், சிலருக்கு அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சியும் கிடைத்து இருக்கின்றன. மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வது இல்லை. வெளியிலிருந்து பிறரை பார்த்து நாமும் அவர்களைப் போல் வசதியாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒருவர் கூட முழுமையான சந்தோஷத்துடன் வாழ்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதேபோல் ஒருவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரே மாதிரி வாழ்வதும் இல்லை. இந்த வித்தியாசங்களை பற்றி பெரியவர்கள் குறிப்பிடும்போது எல்லாவற்றிற்குமே வரும்போதே வாங்கி வர வேண்டும் என்று கூறுவார்கள். வரும்போது வாங்கி வருவதா? அப்படி என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போதே நாம் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் நன்றாக எழுதி வாங்கி வர வேண்டும் என்று வருகிறது. சரி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தலையெழுத்து உண்டா என்று பலவாறு சிந்திக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தலையெழுத்து உண்டு என்று தெரிய வருகிறது. இந்த தலையெழுத்து தான் தலைவிதி அல்லது விதிக்கப்பட்ட விதி என்று அழைக்கப்படுகிறது. அதனால் விதி பேசுகிறது என்று தலைப்பு கொடுத்து இனிவரும் பகுதிகளில் விதியே உங்களிடம் பேசுவதாக வடிவமைத்து இருக்கிறேன். விதி அல்லது தலைவிதி என்னும் நான் இருப்பது உண்மை. அதனால் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தலைவிதியை நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வீர்கள்? யாரிடம் சென்று கேட்பீர்கள்? இதை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் பதிவிடுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.